சீத்தம்மா, என்ன மீனாட்சி உன்னை சீத்தைன்னு சொல்லேனேன்னு பார்க்குறியா? சீரீஸ் 1ல் புக்கில் நீ தானே எனக்கு அப்படி ஒரு உணர்வை தந்த. என் மீனாவும் நீ தான், சீத்தையும் நீ தான். இப்போ அனுமனை பற்றி பேசினதில் இப்போ திரும்ப சீத்தை ஞாபகம் வந்துடுது. அழகு நீ சீத்தையை அவதாரம் பண்ணின நீ ரொம்ப அழகியாக இருந்தியான். என்ன மீனாட்சி, நீ எப்படி சீத்தை அவதாரம் பண்ணேன்னு யோசிக்கிறியா? எனக்கு என்ன காட்டி கொடுத்துருக்கே அதை நான் சொல்லுவேன், அதுக்கு தொடர்ந்து கேளு. சீதையான உன்னுடைய அவதாரத்தில் நீ ரொம்ப பேரழகி, அங்கேயும் அழகி. எப்படி கண்ணகி கோபமாக இருந்தா, அதில் கண்ணகியும் அழகியான அவதாரம். நீ கண்ணகியை எடுத்த அவதாரத்துலேயும் நீ அழகியாக தான் இருந்த கண்ணழகி மீனாட்சி. இப்போ அடுத்த சீத்தை பற்றி சொல்லும் பொழுது அதில் நீ சுந்தரியான அழகியாம். எப்படி பார்த்தியா? சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம்ன சுந்தரம். சீதை சுந்தரி, சீதையின் கதை சுந்தரமானது, அப்படி அது போகிறது. இதெல்லாம் பற்றி ஏற்கனவே பார்ட் 1 புக்கில் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ அதனுடைய கண்டினியூஷனில் மான்குட்டி மாதிரி இருக்கும் சீதையின் கண்கள், அழகாக இருக்குமா. சீதையின் அம்மா பூமி மாதிரியே சீதைக்கும் ரொம்ப பொறுமையா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு பழமொழியை அள்ளி வீசிடுறாங்க மனுஷங்க இந்த காலத்தில். பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அது ஆணுக்கும் சேர்த்துதாங்கிறத யோசிக்கவும் தவறிடுறாங்க. சரி இருக்கட்டும், சீதைக்கு பட்டியல் போட்டு சொல்ல முடியாத அளவு அவ்வளவு கல்யாண குணங்கள், சுபஸ்வபாவங்கள் இருந்தது அப்படின்னு நான் பாஸ்ட் டென்ஸில் சொல்லாமல் இருக்கேன்னு இருக்குது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேனேன்னு பார்க்குறியா? நீ தான் மீனாட்சி அது. இருந்த அப்படின்னு உன்னை எப்படி நான் சொல்கிறது? நீ இருக்க, எப்பவும் இருப்ப, இருக்கணும். ஒரு நாள் நான் இந்த பூமியில் இல்லாமல் போனால் என்ன இருந்தா இருந்தியே, அவள் இப்படி ஒருத்தி இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர். சரி, அப்படிப்பட்ட சீதைக்கு கோபமே வராதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் முழுசாக அது உண்மை கிடையாது. கோபம் கெட்ட குணம் கிடையாது. ஆத்திரம், வன்மம், வெறி இதெல்லாம் தான் கெட்ட துஷ்ட குணம். சீதைக்கு ஒரு முறை கயாவில் கோபம் வந்தது. கோபம் கெட்ட குணம் கிடையாது. சீதைக்கு கோபம் வந்தது ஒரு இடத்துல, கயா அப்படிங்கிற இடத்துல. பீகாரில் கயா அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அவங்களோட சீதாராமனுடைய வனவாசத்தின் போது தசரதர் அண்ட் அவருக்கும் மூதாதையர்களுக்கும் ஸ்ரார்த்தம் செய்யும் தினம் வந்தது. ராமரும் லக்ஷ்மணரும் பொருள் சேர்க்க போனாங்க. சீதை காத்திருந்து பார்த்துட்டே இருந்தா. ஸ்ரார்த்த காலம் தாண்டிட்டா பித்ருக்கள் சபிப்பாங்களே அப்படின்னு நினச்சி கவலை. கிட்ட இருந்த மரத்தின் பழம் காய் எல்லாம் பறித்து நெருப்பு மூட்டி அதில் வேக விட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சான். ஸ்ரார்த்தம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருந்தா. இந்த ராமனும் லக்ஷ்மணனும் ஸ்ரார்த்தத்துக்கு வேண்டிய பொருளெல்லாம் தேடுறதுக்கு போயிருந்தாங்க. இவை இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்தா சீத்தை. அப்போ சீத்தை முன்னாடி அந்த பித்ருக்கள் எல்லாம் மாயை உருவத்தில் வந்து, சீத்தை நேரமாச்சு, நீயே எங்களுக்கு பிண்டம் சமர்ப்பிக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், சட்டுன்னு ஆகிற காரியத்தை பண்ண, டைம் ஆறுது அப்படின்னு கேட்டு அவங்களே சீத்தைக்கிட்ட கேட்டு வாங்கி அவளுக்கு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுத்த ஐடியாவின்படி சீத்தையும் பக்கத்தில் இருந்த பல்குனி அப்படிங்கிற நதி, பசு, துளசி செடி, ஒரு பிராமணன், ஆலமரம், இந்த 5ஐயும் சாட்சியாக வச்சு ஸ்ரார்த்த பிண்டங்களை அவங்களுக்கு தந்து ஆசியும் வாங்கிட்டு ஸ்ரார்த்தத்தை முடிச்சுட்டா. இப்போ தான் பிரச்சனை. போன ராமலட்சுமணன் திரும்பி வந்தாங்க. சீத்தை நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ராமன் நம்பலை. ராமன் சீத்தையை நம்பலை. அதே எப்படி
சாஸ்திரத்தோட சிரார்த்தம் செய்யும் முன்னாடியே வந்து இருக்காத பித்திருக்கள் உனக்கு மட்டும் நேரில் வந்து போனாங்கன்னு நீ கற்பனை செஞ்சு சொல்கிற அப்படின்னு ராமன் சீத்தையை சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் அவனே சிரார்த்தம் செய்ய ஆரம்பித்தான். யார்? ராமன். பித்ருக்கள் அவன் முன்னாடி வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப எங்களை கூப்பிடாதப்பா, நான் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் சீத்தைக்கிட்டேயே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம்தான் ராமன் சீத்தை சொன்னதை நம்பினான். இப்போ சீத்தைக்கு கோபம் வருமா வராதா? இதுக்கு நடுவில் இன்னொரு ட்ராக் ஒன்று போயிருந்தது. சீத்தை ராமன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லும்போது ராமன் நம்பலை தானே. அப்போ சீத்தை என்ன பண்ணா, அந்த 5 சாட்சியாக இருந்ததே அதை எல்லாத்தையும் கூப்பிட்டான். சீத்தை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் சாட்சி தானே, இந்த ராமனுக்கு சொல்லுங்கள், நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னா எனக்காக நீங்கள் உண்மையாக சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா, கெஞ்சரா. சீதைக்கு சாட்சி சொன்னால் ராமன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பயந்து, இல்லைன்னா வேற ஏதாவது காரணத்தாலோ எனக்கு தெரியாது அப்படின்னு மற்ற 4 சொல்லிடுத்து. ஆலமரத்தை தவிர சாட்சி தவறி போச்சு. அதுக்கு பிறகுதான் பித்திருக்களே வந்து சொல்லிட்டாங்க. அது வேற விஷயம். இந்த சம்பவம் எல்லாம் சேர்ந்து சீதைக்கு ரொம்ப கோபம் வந்து சபிச்சிட்டா. யார சொல்றேன் கேளு.